Welcome you all to Busy Mom channel. So 2025 நம்ம போடக்கூடிய first tutorial video இதுதான். So recently பாத்தீங்கன்னா 100 days 100 formulation series அப்படின்னு சொல்லிட்டு நான் வீக்லி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்முலேஷன் சார்ட்டோட எப்படி வந்து creams நீங்களே மேக் பண்றது, எப்படி உங்களோட ஓன் சோப்ஸை மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்லையும் சரி அண்ட் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய நான் ஆட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம். ஸோ இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமுக்கு மெயினாக நம்ம ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ரெட் வைன் ஆன்டி ஏஜிங் க்ரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீமை வந்து நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே எந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீனான யூட்டென்சில்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஐபிஏ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி அதை நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து நல்லா பியூர் ஃபார்ம் ஆஃப் ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக நான் வந்து கிரேப் சீட் ஆயில் வந்து 3 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ண போகிறேன். கிரேப் சீட் ஆயில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் ஒமேகா 6 வந்து ரிச்சாக இருக்கிறனால இது வந்து ஒரு கொலாஜன் பூஸ்டராகவும் அண்ட் அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் கிரேப் சீட் ஆயில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து 3 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணுறோம். ஆல்மண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து யூவி ரேடியேஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் ஃபர்தராக இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் உங்களோட ஸ்கின் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையும் மேக்ஸிமம் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து பியூராக வந்து இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல் 60 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அது கூட எக்ஸ்ட்ராக்ட் ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஃபைனலாக ஆட் பண்ணக்கூடியது வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து பியூர் ஃபார்மாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதாவது வாட்டர் பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் பிளெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட் தான் இந்த ஆலோவேரா ஜெல். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணி நம்ம பேஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா பிளெண்டர் போட்டுக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி ஜெல் பேஸ்டு க்ரீமாக நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்சர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெட் வைன் ஜெல் அப்படின்றனால நான் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் எப்போவுமே ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதிகமான கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நான் இன்னும் ஒரு 1 ட்ராப் அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெரானியம் எசென்ஷியல் ஆயில். இப்போ நம்ம செஞ்ச இந்த அளவுக்கு நீங்கள் வந்து 5 to 6 கிராம்ஸ் ஆஃப் ஜெரானியம் எசென்ஷியல் ஆயில் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. எப்போவுமே எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். எசென்ஷியல் ஆயில் ரொம்ப பெனிஃபிஷியல் ஸ்கின்னுக்கு, பட் அது கரெக்டான அளவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த க்ரீம் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்ல ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும், அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பிஹெச் வந்து செக் பண்ணுறேன். பிஹெச் வந்து யூஸ்வலி ரேஞ்சிங் ஃப்ரம் 4.5 to 5.5 ஐடியல். இன்கேஸ் கொஞ்சம் கூடுச்சுனாலும் 6க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும் அதில் வந்து பிஹெச் ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணாமல் எந்த ப்ராடக்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதோட அப்ளிகேஷனும் காமிக்கிறேன். இதை அப்ளை பண்ணால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபேஸ்லேயுமே ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் டிப்பில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 ஹேண்ட்ஸ்க்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஃபீல் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம செய்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும் அப்படின்றத கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது போக நீங்கள் நம்மக்கிட்ட கிளாஸஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் கீழே வந்து நான் உங்களுக்கு லிங்காகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நம்மளோட ஆப் லிங்க். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோர்சஸ்னாலுமே எடுத்து லேர்ன் பண்ணலாம். நீங்களும் ஒரு காஸ்மெட்டிக் formulator ஆகலாம். So thank you so much for watching this video. Subscribe and stay tuned with Busy Mom channel.